available இருக்கும். Okay, now first question பார்ப்போமா. In Jain religion, the Swadambara canon consists of how many agamas? Okay. Jain literature பொறுத்தவரை ஜெயின் லிட்ரேச்சர்ஸ் இருக்குது. இந்த ஜெயின் லிட்ரேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இந்த டீச்சிங்ஸ் எல்லாமே பை சேயிங்ஸ் மூலமாக தான் பரவிட்டு வந்துட்டுருக்கு. லேட்டர் ஆன் இட் வாஸ் ரிட்டன் அண்ட் விச் கேம் டு பி நோன் அஸ் த ஜெயின் லிட்ரேச்சர்ஸ் அண்ட் த ஓல்டஸ்ட் சர்வைவிங் ஜெயின் லிட்ரேச்சர்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஆகமாஸ். சரியா, ஆகமாஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் அகெயின் ஜெயின் லிட்ரேச்சரை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ண, ஆக்சுவலாக ஜெயின்ஸ் வந்து ரெண்டாக பிரிகிறாங்க இல்லையா, ஸ்வதம்பராஸ் திகம்பராஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டாக இருக்காங்க இல்லையா, ஸ்வதம்பராஸ் அண்ட் திகம்பராஸ் அப்படின்னு ரெண்டாக இருக்காங்க இல்லையா. அப்படி ரெண்டாக பிரிகிறனால ஸ்வதம்பராஸ்க்கு கொஞ்சம் திகம்பராஸ்க்கு கொஞ்சம்னு இந்த ஜெயின் லிட்ரேச்சர்ஸை வந்து பிரிச்சுக்கிறாங்க. இதில் இந்த ஸ்வதம்பராவோட ஆகமாஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி தான் இந்த கேள்வி இருக்குது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12. சாரி, 12ங்கிறது வந்து அங்காஸோட லிஸ்ட்டு. ஆன்சர் வந்து 45. சாரி, பிளண்டர் மிஸ்டேக். இந்த ஸ்வதம்பரா லிட்ரேச்சர்ஸ் வந்து ஒரு கவுன்சில் ஒன்று நடக்குங்க, ஜெயின் கவுன்சில். எப்படி நம்ம புத்திசத்து கவுன்சில் நடக்கும் அதே மாதிரி ஜெயின் கவுன்சில் அது வல்லாபில் நடக்கும். 453 அல்லது 2 சோர்ஸஸ் இருக்குது, 466ன்னு சொல்கிறாங்க. இந்த 2 இடத்துல, அதாவது இந்த வைசாலியில் நடந்த இந்த கவுன்சிலில் தான் இந்த ஸ்வதம்பராவோட லிட்ரேச்சர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா க்ரியேட் பண்ணுறாங்க. சரியா. அண்ட் இதில் மொத்தமாக 45 இதில் 12 வந்து அங்காஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த அங்காஸ் தான் வந்து பேசிக் அந்த கான்செப்ஷுவல் விஷயங்களெல்லாம் பேசுகிறது வந்து இந்த அங்காஸ் தான். அண்டு இதில் சில முக்கியமான அங்காஸ் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாக சூயா அப்படின்னு ஒன்று இருக்குது. விவாக சூயா, இது 3 சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் அங்காஸ். சரியா. இதில் விவாக சூயா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அல்லது நல்லது கெட்டது அதோடைய செயல்பாடுகள்னால வரக்கூடிய விஷயங்கள். அதாவது பேசிக்கலி நம்ம கர்மான்னு பேசுகிறோம்ல, குட் ஆர் பேட் அப்படின்னு பேசுகிறோம்ல, அந்த மாதிரி பேசிக்காக உள்ள விஷயங்கள். அண்ட் பண்ணா வகரணா அப்படிங்கிறதுக்கு வந்து என்னென்னா கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படிங்கிறத மீனிங், கொஸ்டின்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். அண்ட் அக்கரங்கா அப்படிங்கிறத வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொனாஸ்டிக் கண்டக்ட், அதாவது ஒரு துறவி, ஜெயின் துறவி ஒருத்தர் எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரியான நடத்தை விதிமுறைகளை குறிப்பிடுறதான் வந்து இந்த அக்கரங்கா. இது 3 கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு அங்காஸ். அங்காஸ்ன்றது சொன்ன அகெயின் இந்த 45 டெக்ஸ்ட்டில் முக்கியமான ஒரு 12 டெக்ஸ்ட்டு தான் இந்த அங்காஸ். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஆல் தி ஜெயின் லிட்ரேச்சர்ஸ் ஆர் மோஸ்ட்லி ரிட்டன் விச் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து அர்த்த மகதி அப்படின்னு ஒரு லாங்குவேஜ். அர்த்த மகதி இஸ் ஆக்சுவலி அ வேரியண்ட் ஆஃப் பிராகிருத். பிராகிருத் இருக்கு இல்லையா, பிராகிருத்னு ஒரு லாங்குவேஜ் நம்ம படிச்சிருப்போம்ல, இந்த மிட் டைம்ஸில் இருந்த இண்டோ ஆரியன் லாங்குவேஜான ஒரு லாங்குவேஜ் தான் அந்த பிராகிருத். அந்த பிராகிருத்தோட ஒரு டயலெக்ட் தான் இந்த அர்த்த மகதி. சரியா. அந்த அர்த்த மகதியில் தான் ரிட்டர்ன் பண்ணிப்பாங்க. எதர் அர்த்த மகதின்னு இருக்கும் இல்லைனா பிராகிருத்துன்னு இருக்கும். சரி, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ எந்த லாங்குவேஜில் எழுதினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிராகிருத்தில் எழுதினாங்க. ஷெர்ஷா டிவைடட் இஸ் எம்பையர் இன்டு ஷிக்ஸ் ஈக்குவலன் டு விச் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன் அண்டர் த முகல்ஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கார். அதாவது அவர் தன்னுடைய ப்ராவின்சஸை முதல்ல என்னவா பிரிக்கிறாருன்னா இந்த சர்க்கார் அப்படிங்கிறது தான் வந்து முகல்ஸ் சொன்னது. ஆனால் அதுக்கு இவர் என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிக்ஸ் அப்படின்னு பேர் வைக்கிறார். இதுக்கான இன்சார்ஜ் வந்து பேர் தான் யார் அப்படின்னா ஷிக்தாதார். நம்ம அது சிக்தார் அப்படிம்பாங்க, சீஃப் சிக்தார் அப்படிம்பாங்க. ஸோ இவர் தான் வந்து லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவர் கூட இன்னொருத்தர் இருப்பார். அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் முன்சிஃப். இவர் வந்து ஒரு ஜட்ஜாக ஆக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ இந்த ஷிக்ஸை ஃபர்தராக என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுவாங்க. வாஸ் டிவைடட் இன்டு பர்கானாஸ். ரைட்டா. அந்த ஷிக்ஸில் இருக்கிறவங்க சீஃப் சிக்தார், பர்கானாஸில் இருக்கிறவங்க ஷிக்தார். ரைட்டா. இதில் இவங்க மிலிட்ரி அஃபேர்ஸை ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆமீன் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க வந்து லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன், அதாவது ஜமீன்தார் மாதிரி லேண்ட் ரெவென்யூ கலெக்ஷன்ஸை வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஃபொட்டேதார் வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரெஷரராக இருக்கார். அண்ட் கடைசியாக என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்தாஸாக பிரிக்கிறாங்க. சரியா. இக்தாஸ்னால் நமக்கு தெரியும், இந்த ஸ்மாலஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட். இந்த இக்தாஸ்க்கு வந்து ஒரு இன்சார்ஜ் இருப்பாங்க, அவங்க தான் இக்தாதார். ஹீ ஷுட் மெயின்டைன் சம் மிலிட்ரி ஃபோர்ஸஸ். அண்ட் அந்த லேண்டுக்குள்ள வரக்கூடிய ரெவன்யூஸில் ஒரு பார்ட் அவங்க எடுத்துக்கிட்டு ஒரு பார்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துக்கணும். ஆக்சுவலாக பொதுவாகவே இந்த மாதிரி இக்தாஸை வந்து இந்த 3ஆக பிரிச்சுருவாங்க. அவங்களுக்கு வர ரெவன்யூஸை
ஒரு பார்ட் அவங்களுக்கு, ஒரு பார்ட் கவர்மெண்ட்டுக்கு, இன்னொரு பார்ட் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மெயின்டெனன்ஸ் ஆஃப் த ஆர்மி. ஸோ இவங்களுடைய முக்கியமான ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பகுதியோட லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறது, இந்த அட்மினிஸ்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிறது. அண்ட் when there is a need of a king இவங்க வந்து என்ன பண்ணணும்னா அந்த மிலிட்ரி சப்போர்ட்டை கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய இதாக இருந்துச்சு. ஸோ தீஸ் ஆர் ஆல் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யூனிட்ஸ் which was classified by ஷெர்ஷா. ஸோ ஷெர்ஷா பற்றி தெரிஞ்சவங்க என்ன, நமக்கு பேசிக்காக அவரை பற்றி தெரியும். ஸோ இவர் உருவாக்கின எம்பையர் பேர் தான் சூர் டைனாஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை சூர் இன்டகிரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா முகல்ஸ் வந்த பின்னாடி முகல்ஸில் இடையில வந்துட்டு போயிருப்பார். இதுக்கு அடுத்தும் என்ன வரும் அப்படின்னா முகல்ஸ் தான் வருவாங்க. இட்ஸ் கேம் டு பி நோன் அஸ் அக்பர். அதுக்கப்புறம் தொடர்றது தான் அக்பர். அண்ட் இவரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், அதாவது இவர்கிட்ட ஒரு மினிஸ்டராக இருந்த ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமு. அண்ட் அக்பரோட ரீஜெண்ட்டாக இருந்தவர் தான் யாருன்னா பைரம் கான். ரீஜெண்ட்னா பாதுகாவலர் பைரம் கான். ஸோ இவங்க 2 பேத்துக்கும் நடந்தது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இஃப் யூ டோன்ட் மைண்ட் செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் வந்து எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து எனக்கு போடுங்க, குறிப்பிடுங்க. ரைட், இதுக்கு முன்னாடி வந்து பாபர் அண்டு ஹுமாயூன் இருப்பாங்க. அண்ட் ஹுமாயூன் வாஸ் டிஃபீட்டட் பை ஷெர்ஷா. ஷெர்ஷா வந்து 5 வருஷம் தான் ரூல் பண்ணியிருந்திருப்பார் இல்லையா. ரூல்டு ஃபார் ஒன்லி 5 years, 1540 to 45 தான் இருப்பார். பட் த சூர் டைனாஸ்டி வாஸ் எண்டட் இன் 56க்கு அப்புறம் தான் வந்து அக்பர் வர ஆரம்பிப்பார். ரைட்டா? ரைட், அடுத்த கொஸ்டின். What is the total number of cave structures at the Ajanta caves location in Maharashtra, India, including the one that was never completed? அதாவது ஒட்டுமொத்தமாக அஜந்தா கேவ்ஸில் கம்ப்ளீட் ஆகாததையும் சேர்த்து எத்தனை கேவ்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 30. ஆக்சுவலாக 29 தான் சொல்லுவாங்க. அஜந்தா சொல்லிட்டாங்க மகாராஷ்டிராவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து சயாத்ரியில் இருக்குது. சயாத்ரி தெரியும் நமக்கு, வெஸ்டர்ன் காட்ஸோட இன்னொரு பேர் தான் இந்த சயாத்ரியில் இருக்குது மகாராஷ்டிராவில். அண்ட் சீரீஸ் ஆஃப் ராக்கெட் கேவ்ஸ். எத்தனை ராக்கெட் கேவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 + 1. அந்த 1 தான் இன்கம்ப்ளீட்டட். எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வகோரா அப்படின்னு ஒரு ரிவர் இருக்கும். அந்த ரிவரோட பேங்க்ஸில் இருக்குது வகோரா ரிவர். இப்போ ப்ரெசன்ட் டைம் அவுரங்காபாத்துக்கு பக்கத்தில் இருக்குது. அவுரங்காபாத், சரியா, அவுரங்காபாத்துக்கு பக்கத்தில் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த 29 கேவ்ஸில் 25 கேவ்ஸை வந்து விஹாராஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. விஹாராஸ் அப்படின்னா ரெசிடென்ஷியல் கேவ்ஸ். புத்திஸ்ட் மாங்ஸ் எல்லாம் தங்கி இருக்கக்கூடிய பகுதி தான் அந்த ரெசிடென்ஷியல் கேவ்ஸ். அதுதான் விகாராஸ்னு சொல்லுவாங்க. அப்போ மீதி 4 இருக்கே, அந்த 4 வந்து என்னவா பண்ணுவாங்க அப்படின்னா சைத்தியாஸாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சைத்தியாஸ் அப்படின்னா ப்ரேயர் ஹால். என்ன பாருங்கள், ப்ரேயர் ஹால் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சைத்தியாஸ். சரியா, அந்த 1 இன்கம்ப்ளீட். ஸோ இட் வாஸ் நாட் யூஸ்ட். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இதோடைய தீம் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் த தீம்ஸ் ஆர் புத்திஸ்ட். இந்த கேவ்ஸ் எல்லாமே புத்திஸ்டோட சம்மந்தப்பட்டது தான். சரி, in which year Indian Civil Services officially replaced by the Indian Administrative Services. இதுக்கு முன்னாடி ICS அப்புறம் IPன்னு 2 இருந்துச்சு. இது ரெண்டையும் 1947 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பி. இது போக 1966 இன்னொரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதுதான் IFS, தட் இஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். IFOSங்கிறது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். சரியா, அண்ட் இட் இஸ் நாட் அ ஆல் இண்டியா சர்வீஸ். தீஸ் 3 ஆர் அக்கார்டட் அஸ் ஆல் இண்டியா சர்வீசஸ். இந்த மாதிரி ஆல் இண்டியா சர்வீசஸை க்ரியேட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு அப்படின்னா ராஜ்யசபாவுக்கு தான் இருக்கும். ஆர்டிக்கல் 312க்கு இடையில அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புதுவான ஆல் இண்டியா சர்வீஸை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் இண்டியா சர்வீசஸ் யூ நீட் டு நோ அபவுட் 2 numbers 1947 1966 IAS IPS அண்டு IFS. அண்ட் அதே போல் நீங்கள் ஆர்டிக்கலாக ஞாபகம் வச்சுக்கணும்னா 312 ஸ்பெஷல் பவர் டு ராஜ்யசபா டு கிரியேட் அ நியூ ஆல் இண்டியா சர்வீசஸ். சரியா, ஆன்சர் வந்து பி. In which year were the Indian Civil Service and Indian Police replaced by the Indian Administrative Services and Indian Police Services later recognized as All India Services? இப்போ தான் சொன்னோம் 1947. During Shahjahan's rule, how many Mansabdars out of 8,000 were higher ranking Mansabdars who received 61.5% of the total estimated revenue of the empire as salaries for themselves and their troopers? நமக்கு தெரியும் Mansabdar system was introduced by Akbar. Mansabdar system was introduced by Akbar. And later நிறைய changes பண்ணாங்க. இந்த Mansabdar possess rank அண்டு சேலரி 2 விஷயம் இருக்கும். அந்த ரேங்க்கு சேலரி தான் அவங்க எவ்வளோ குதிரைகள் வச்சுருக்கணும், எவ்வளோ காவல்ரி மேன் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதும், அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் வழங்கப்படும் அப்படிங்கிறதும் இந்த ரேங்க் பொறுத்து டிசைட் பண்ணுவாங்க இந்த மன்சப்தார்ஸ்க்கு. இப்போது ஷாஜஹான் ரூல் வரும்போது அக்பருக்கு அடுத்து யார் வர்றா, ஜஹாங்கீர் வர்றா. ஜஹாங்கீருக்கு அடுத்து
ஷாஜகான் வர்றாரு. ஷாஜகான் வரும்போது ஒட்டு மொத்தமாக 8000 மன்சப்தாஸ் இருந்ததாகவும் ஹையர் ரேங்கிங் மன்சப்தாஸ் இருந்ததாகவும் அதில் எத்தனை பர்சன்டேஜ் பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பேர் 61.5% ரெவன்யூவை ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் மன்சப்தாஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அது யார் எவ்வளோ பேருன்னு கேட்டிருக்காங்க டோட்டல் ரெவன்யூவில். சரியா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 445. இதெல்லாம் நாங்கள் எங்கடா போய் படிக்கிறது, இதுக்கெல்லாம் நாங்கள் எப்படி படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுக்கான சோர்ஸ் வந்து 7th NCERT ஹிஸ்ட்ரிங்க. இதில் சாப்டர் 4ல் இருக்குது. சாப்டர் 4ல் த முகல் எம்பையர் இந்த 17th century அண்ட் ஆஃப்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் மெயினாகவே இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிலிட்டரி எஃபிஷியன்சி ஆஃப் த முகல்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ட் அதில் ஒரு லைன், இந்த லைன் வந்து பர்டிகுலராகவே கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் ஃப்ரம் த 20th year of ஷாஜகான்ஸ் ரெயின் ஷோ தட் த ஹையஸ்ட் ரேங்கிங் மன்சப்தாஸ் were only 445 in number out of total 8000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்ஸ் டு a mere 5.6% of the total number of mansabdars received 61.5% of the total estimated revenue. அப்படியே இருக்குது அந்த வார்த்தையை எடுத்து மாடிஃபை பண்ணி கொஸ்டினாக வந்து கேட்டுக்கிறாங்க. சரியா? ஸோ இதுக்கான ஒரு சோர்ஸையும் நான் சொல்கிறேன். ஸோ தீஸ் ஆர் மெயின்லி சோர்ஸ்டு ஃப்ரம் NCERT புக்ஸ் ஜஸ்ட் டு கிரியேட் அ பேனிக் அமாங் யூ. நம்ம எல்லாம் லூசன் புக் படிப்போம், இல்லை அரிஹந்த் புக் படிப்போம், இல்லை PYQs பார்த்துட்டு வந்திருப்போம். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா NCERT புக்ஸுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ NCERT புக்ஸ் எல்லாமே படிக்கணுமா? அவசியமே இல்லை. 6 to 10 மட்டும் படிங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. சரியா? ஜாகிரஃபிக்கு நீங்கள் வேறு எதுவுமே படிக்க தேவையில்லை. 11th 12th புக்ஸை மட்டும் படிங்க. 11th 12th ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜாகிரஃபின்னு ஒரு புக் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இந்தியன் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட்னு ஒரு புக் இருக்கும். அது 2 மட்டும் படிங்க. ரைட்டா? இந்தியன் ஜாகிரஃபி அப்புறம் வேர்ல்டு ஜாகிரஃபிக்கு கொஞ்சம் வேகாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் 11th 12th ஜாகிரஃபி, பட் நாட் தேட் மச் வேக். பாலிட்டிக்கு வழக்கம் போல் நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் அந்த குயிக் ஷார்ட் நோட்ஸே பார்த்தா போதும், அண்ட் ரொம்ப டெப்த்தாக போக தேவையில்லை. ஸோ பாலிட்டிக் யூ டோன்ட் நீட் NCERTs. எக்கனாமிக்ஸ் எப்படி கேட்டிருக்கிறாங்கன்னு நம்ம எக்கனாமிக்ஸ் வீடியோ பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம். சரியா? அண்ட் ஃபார் ஹிஸ்ட்ரி அண்ட் ஜாகிரஃபி திஸ் மச் இஸ் எனஃப். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி PYQs. அண்ட் SSC PYQஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் ஹிட் ஆச்சு நம்ம பார்த்தோம். அண்ட் 2020, 2022, 2019 RRBயில் ஏற்கனவே கேட்ட NTPC கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து ஹிட் ஆகுது. சரியா? அதனால் பெட்டர் நீங்கள் இந்த பிளாக் புக்ஸோட கிறிஸ்ப்ஸை படிக்கிறது வந்து ஓகே, நீங்கள் அப்படி படிப்பீங்க, இந்த கிறிஸ்பாக கொடுத்துருப்பாங்க PYQஸ்லேருந்து கேட்ட ஒன்லைனர்ஸை. இப்போ உங்களுக்கு டைம் அலோவ் பண்ணலைன்னா அதை படிங்க. இல்லை டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் PYQ கொஸ்டின்ஸே பார்த்துருங்க. ஏன்னா ஆப்ஷன்ஸோடு பார்க்குறது தான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் வந்து நிறையா கொடுக்கும். இட்ஸ் மை ஒப்பீனியன், கேன் சேஞ்ச் தட் டூ. In which of the following years was the first thermal power plant of the Calcutta Electric Supply Corporation Limited commissioned? என்ன வரும்? 1899. Umedchandra Banerjee represented Calcutta University in the Bengal Legislative Council during 1894-95. Parsi Raja was a freedom fighter from the state of modern day Kerala. South Indian Rebellion or rebellion இருக்கும் 1800 to 1801, வேறு சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில chieftains, local chieftains வந்து rose against the British to lead the organized revolt against them, which came to be known as the South Indian Rebellion. ஓகே, சவுத் இந்தியன் ரிபல்லியன் அப்படின்னு அழைச்சாங்க. இந்த சவுத் இந்தியன் ரிபல்லியனில் முக்கியமான ஒரு கான்ஃபெடரசி க்ரியேட் பண்ணாங்க. These confederacies consist of some of the important places such as சிவகங்கை, அடுத்து மைசூர், திண்டுக்கல், ஆனமலை, அப்புறம் 5 வந்து மலபார். அண்ட் நமக்கு தெரியும் தமிழ்நாடு பசங்களுக்கு இதை பற்றிலாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிவகங்கையில் வந்து மருது பாண்டியர்கள் இருந்தாங்க. மைசூரில் வந்து தொண்டாஜி அப்படின்னு சொல்லுவாங்க அவர். அப்புறம் திண்டுக்கல்லில் வந்து கோபால் நாயக், ஆனமலை வந்து யாதுல் நாயக். அண்ட் மலபார் ரீஜியனில் ஃபைட் பண்ணவர் தான் யாருன்னா பழசி ராஜா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இவங்க வெளியிட்ட ப்ரொக்ளமேஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிச்சி ப்ரொக்ளமேஷன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை கஷ்டமாக்கணும்னா இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கல் அல்லது ரீஜனல் ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் உள்ளே போவாங்க. பெரும்பாலும் எஸ்எஸ்சியோட பேட்டர்ன் வந்து அந்த யூபிஎஸ்சியோட பேட்டர்ன்ஸ்லாம் வந்து கொஸ்டினை கொஞ்சம் டஃப் ஆகணும்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் டஃப் ஆகணும்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு வருவாங்க, அவங்க பேட்டர்ன். ஸோ அப்படி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பார்ப்போம். இந்த இவங்க பழசி ராஜா பற்றி கேட்டுக்கிறாங்கல்ல, ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஆன்சர் வந்து which Jain text is recognized in the West and known for its verses on monk conduct, sermons and poetic teachings? இப்போ தான் கொஞ்சம் நேரம் பார்த்தோம் monastic conduct அப்படின்னு அக்கராங்க சுத்ரா.
Chandela role is credited with the construction of the Kandariya Mahadeva temple situated in Gajrao, Madhya Pradesh, India. Yarana Vidyadhara. Who among the following sent a telegram on August 6, 1957 stating, "Our men are cowed by the numbers opposed to them and the endless fighting. Every village is held against us. The Zamindars have risen to oppose us." 1857 ரிவோல்ட்டை பற்றி ஒரு பிரிட்டிஷ் கர்னல் லெஃப்டினன்ட் கர்னல் வந்து பேசின விஷயம். ஸோ ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டினன்ட் கர்னல் டைட்லர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டா? ஆனால் கொஸ்டின் கஷ்டமாக கேட்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வெளியில் போவாங்க, யாருக்குமே தெரியல. ஆன்சரில் நம்ம போட்டு பார்த்ததில் வெறும் 6% தான் வந்து கரெக்டாக போட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக அட்டம் பண்ணதே 35-70%. What was the Congress leaders' approach to achieving limited self-government in the early years? This question lacks clarity. There are a lot of problems with the question because number one point என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்லி இயர்ஸ்னு சொல்லியிருக்கிறாங்க. In the early times of Congress there are two things. ஒன்று வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1885 to 1905 வரைக்கும் இருந்தவங்க மாடரேட்ஸ், அண்ட் 1905லேருந்து 1915 வரைக்கும் டாமினேட் பண்ணவங்க எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அண்ட் 1906 to அந்த ஃபஸ்ட் வேர்ல்டு வார் டைம்ஸ் வரைக்கும் 1914 வரைக்கும் இருந்தவங்க வந்து ரெவல்யூஷனரிஸ். ஸோ ரெவல்யூஷனரியும் வயலண்ட்டில் தான் ஈடுபட்டாங்க. ரெவல்யூஷனரி வார்ஸு, வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் கீழே வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்னு கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக இட் மேபி இஃப் அச்சீவிங் லிமிட்டட் செல்ஃப் கவர்மெண்ட்டுன்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்கனால நம்ம இது வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட்னு எடுத்துக்கிட்டால் கூட அவங்க வந்து வயலண்ட் ப்ரொட்டஸ்ட்லலாம் ஈடுபடலை. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பேசிவ் ரெசிஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறாங்க. எஸ், தே புஷ்ட் ஃபார் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் மீன்ஸ், பட் they didn't go for violent protests. violent protestல ஈடுபடல இல்லையா? ஆனால் அவங்க பண்ண விஷயங்கள் நிறைய வயலண்ட்டாக ஆகி போய் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கிளாரிட்டியில் அவங்க இதை கொடுத்துருக்காங்களா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியல. பட் தேர் இஸ் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வித் த கொஸ்டின். ஸோ the answer key given was D, violent protest. In which of the following years did the government of Bengal passes the Calcutta Electric Lighting Act? இதுக்கெலாம் நம்ம எங்கே வருது? 1895 ஆன்சர். When was the Mines Act enacted in India? இந்தியாவில் எப்போ மைன்ஸ் ஆக்ட் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. 1952. சம் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ஆக்ட்ஸ் வந்து இருக்குது, அது என்னென்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. இது வந்து 1948 மினிமம் வேஜஸ் ஆக்ட், குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஒன்று. ரெண்டாவது 1952 இப்போ தான் பார்த்தோம் மைன்ஸ் ஆக்ட். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1961 த அப்ரண்டிஸ் ஆக்ட். 1969 ஒரு ஆக்ட் வந்துச்சு, அது வந்து எம்ஆர்டிபி ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்ஆர்டிபினா மோனோபாலிஸ்டிக் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேடு ப்ராக்டிசஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி தவறுதலாக காம்படிஷனுக்கு அகென்ஸ்டாக இந்த மாதிரி, அதாவது கார்ப்பரேட்ஸ்லாம் பண்ணுறாங்கல்ல, காம்படிஷனுக்கு அகென்ஸ்டாக மோனோபாலிசிஸ் வந்து கொண்டு வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி பிஹேவியர்ஸை தடுக்கிறதுக்காக கொண்டு வர சட்டம். அண்ட் 1986 த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைல்ட் லேபர் ஆக்ட் 1986 வருது. அண்ட் 2003 with respect to fiscal consolidation a created act which was called as FRBM, Fiscal Responsibility and Budget Management Act 2003. சரியா? some of the important acts with respect to the Indian government. அதாவது ஹீலியோடோரஸ் அப்படின்னு ஒரு அம்பாசிடர் இந்தியாவுக்கு வந்திருக்கார். இவர் வந்து ஏதோ ஒரு ரூலர் இவரை வந்து அனுப்பி வச்சிருக்கார். யாரை? ஹீலியோடோரஸ். இவர் வந்தவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாரு, விதிஷாவில் ஒரு பில்லரை நட்டிருக்கார். அந்த பில்லரில் இவரை வந்து லார்டு கிருஷ்ணாவோட டிவோட்டி அப்படின்னு வேறு இன்ஸ்கிரைப் பண்ணியிருக்கார். இதெல்லாம் கேட்டாங்களா? வந்தம்மா ஊரை சுத்தனமா போனோமான்னு இல்லாமல் பில்லர் நட்டு வச்சு அது இவ்வளோ காலம் சரியில்லை, இதை நம்மகிட்ட வேறு கேட்குறாங்க. சரி, இவர் யார், அந்த கிங்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கிங்கு தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டியால்சிடஸ். அவர் பேர் ஆன்டியால்சிடஸ். இவர் யாருடைய அரண்மனைக்கு வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகபத்ரா அப்படின்னு ஒரு ரூலர் இருப்பார். பாகபத்ரா பிலாங்ஸ் டு சுங்கா டைனாஸ்டி. சரியா? சுங்கா டைனாஸ்டி வந்திருப்பார். அண்டு ஆன்டியால்சிடஸ் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்ஸிலாவுடைய ரூலர். தட்சசீலம்னு இப்போ சொல்கிறாங்க தமிழில். தக்ஸிலா அது 113 BCEயில் நடந்தது, போஸ்ட் மௌரியன் பீரியடில் நடந்த விஷயங்கள். ஸோ ஆன்சர் வந்து சி. Which of the following years was Burhan ul Mulk appointed the Nazimov Award 1722,
இவர் வந்து ஆக்சுவலாக யார் முகல் எம்பரராக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது ஷா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். ஸோ இவரோட டைம் பீரியடில் நிறையா இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். எப்படி வந்து நம்ம முகமது பின் துக்ளக் அவர் டைம் பீரியடில் விஜயநகர் பாமினி சுல்தானேட் எப்படி க்ரியேட் ஆச்சோ அதே போல் இவங்க டைம் பீரியட்லேயும் முகமது ஷாவுடைய எம்பரர் இருக்கிற டைம் பீரியட்லேயும் நிறைய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் க்ரியேட் ஆகிருக்கும். அதில் ஒன்று தான் இந்த அவாத். புரான் உல் முல்க் வாஸ் ஆல்சோ நோன் அஸ் சாதத் கான். சரியா, சாதத் கான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. அண்ட் ஹி வாஸ் அசிஸ்டிங் ஹிஸ் ஃபாதர் இன் ஃபைட் வித் மராத்தாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அவுரங்கசீப்போட அந்த மராத்தாஸ் ஃபைட் இருக்குல்ல, இது ஒன்றும் இல்லைங்க, மராத்தாஸுக்கு எதிராக அவுரங்கசீப் சண்டை போட்டார்ல, அந்த சண்டையில் வந்து இவருடைய அப்பா வந்து கலந்துட்டுப்பார். அவருக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஸோ இவருடைய வீரத்தீர செயலை பாராட்டிட்டு அவுரங்கசீப் இவருக்கு வந்து கான் பகதூர்னு டைட்டில் கொடுத்துருப்பார். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இவர் இந்த அவாதுக்கு அப்பாயிண்ட் பண்ண பின்னாடி இவர் தான் வந்து இந்த அவாதை வந்து ஒரு ஹெரிடிட்ரி பொசிஷனாக மாற்றுறாரு. இதுக்கப்புறம் வரவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாஃப்தார் ஜங் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவருக்கு அப்புறம் வர்றவர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுஜாவுத்தௌலா. சுஜாவுத்தௌலா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. 1765 பேட்டில் ஆஃப் பக்சர், ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765 இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா. பேட்டில் ஆஃப் பக்சர் அலைன்ட் வித் மிர் காசிம், சுஜாவுத்தௌலா அண்டு ஷா ஆலம் டூ. இவங்க 3 பேர், முகல் எம்பரர் ஷா ஆலம் டூ, இவங்க 3 பேரும் பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ்க்கு எதிராக சண்டை போட்டிருப்பாங்க. வேறு ஃபேஸ்ட் டிஃபீட், அவங்க தோற்று போயிருப்பாங்க இல்லையா. அந்த சண்டையில் கலந்துக்கிட்டவர் வந்து சுஜாவுத்தௌலா. அதுக்கப்புறம் அவாதோடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். 1775 அப்புறம் இன்னும் அவாத் வந்து வீக் ஆரம்பிச்சிடும். ஸோ 1856 டலௌசி என்ன பண்ணிவிடார் அப்படின்னா அன் அக்கௌண்ட் ஆஃப் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது தவறான நிர்வாக முறை அப்படின்னு சொல்லி அவாதை என்ன பண்ணிவிடார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இதில் இணைச்சிப்பார், பிரிட்டிஷ் இந்தியாவில் இணைச்சிப்பார். அது வரைக்கும் அவங்க செல்ஃப் ரூலாக வந்திருப்பாங்க, பிரிட்டிஷ் ரூலில் இணைச்சிப்பாங்க. இந்த ஈவெண்ட் வந்து அந்த அவாதுலேருந்து வந்த சோல்ஜர்ஸ் நிறைய பேர் வந்து இந்தியன் சிப்பாய்ஸாக இருந்திருப்பாங்கல்ல, அவங்கள வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணதாகவும் இது ஒரு முக்கியமான காம்போனண்ட்டாகவும் பேசுவாங்க. அதாவது 1857 ரிவோல்ட்டில் வந்து இவங்க அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு இது ஒரு காம்போனண்ட்டாகவும் பேசுவாங்க. ஸோ ஆன்சர் 1722. அவாதோடைய கேபிட்டல் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைசாபாத். The Kundara Proclamation, which openly called for taking up arms against the British, associated with which are the following freedom fighters? வேலுத்தம்பிங்க, திவான் வேலுத்தம்பின்னு சொல்லி கேரளா ரீஜனில் இருந்திருப்பார், மலபார் ரீஜனில் இருந்திருப்பார். ஸோ அவர் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக ஃபைன் பண்ண தான் வந்து இது அதை குண்டாரா ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Who were the Okalikas in judicial structure of the Magadha period? லாயர் ஜட்ஜஸாக இருந்தவங்க தான் ஓகலிகாஸ். In which of the following volumes of Akbarnama, Akbar's administration, household, army, the revenues and the geography of his empire is discussed by Abul Fasil? கொடுத்துட்டாங்க. அபுல் ஃபாசில் தான் அக்பர்நாமான்ற புக் எழுதுனாங்க. இந்த அக்பர்நாமா கன்சிஸ்ட் ஆஃப் 3 வால்யூம்ஸ், 3 வால்யூமாக பிரிக்கப்பட்டிருக்கும். அண்டு இதில் மொதல் வால்யூம் வந்து என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர்ஸோடைய ஆன்சிஸ்டர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. அக்பர்ஸோடைய மூதாதையர்கள் இருக்காங்களே அவங்கள பற்றி பேசியிருப்பாங்க. அண்டு 2வது வால்யூமில் என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பருடைய ரெயினோட ஈவெண்ட்ஸ், அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள். அண்ட் 3வது விஷயத்தில் என்ன பேசியிருப்பாங்கன்னா அக்பரோடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி பேசியிருப்பாங்க. சரியா, ரைட். இப்போ அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த 3rd வால்யூம். இந்த தேவி மூவ்மெண்ட் டுக் பிளேஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா? வந்து சவுத் குஜராத். டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஃபேக்ட்ரி எங்கே செட் பண்ணியிருக்காங்கன்னா பேட்டப்பள்ளி. What was the main belief of the moderate Congress leaders regarding the British rule in India? இந்தியாவில் பிரிட்டிஷ் ரூலில் மேலே மாடரேட்ஸுக்கு என்ன அபிப்பிராயம் இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்க. they believed பிரிட்டிஷ் வந்து இந்தியாவுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய தேவை என்னன்னு பிரிட்டிஷ்க்கு தெரியலை. அதனால் மக்களுடைய தேவைகளை நம்ம ஒரு பெட்டிஷனை ஆர்கனைஸ் பண்ணி பிரிட்டிஷ்க்கு கொடுத்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்பினாங்க. they are loyalist to British and they look forward the British rule in India. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை மாடரேட்ஸ் நம்பினாங்க. திஸ் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து பிரிட்டிஷ்னால தான் நமக்கு இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் பிரிட்டிஷ் ஆட்சி தான். அவங்க சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க, நம்மளை வந்து பாவர்ட்டிக்கு உள்ளாக்குறாங்க, நம்மளே ரூல் பண்ண விட மாட்டுறாங்க. நம்மளை ரூல் பண்ணால் தான் நமக்காக நம்ம மக்களுக்காக நல்லது செய்ய முடியும், நம்மளை வேறு ஒருத்தவங்க ரூல் பண்ணுறது சரியாகாதுன்னு சொல்லி எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சண்டை போட்டாங்க. ஸோ மாடரேட்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட்க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் இது ஒன்று. ஸோ இது கேட்டால் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இமீடியட் இண்டிபெண்டன்ஸ் அவங்க அதை பற்றி பேசவே இல்லை. தே நெவர் டாக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். செல்ஃப் ரூலை பற்றியும் பேசவே இல்லை. தே ஆல்மோஸ்ட் டாக் அபவுட் அவங்க இங்கே என்ன பேசுனாங்கன்னா இந்தியனைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது நிர்வாகத்தில் நிறைய இந்தியர்களை உள்ளடக்கிக்கணும் அப்படின்னு தான் பேசினாங்க. கிராஜுவல் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் நோ, வயலண்ட் அப்ரைசிங் நோ, சப்போர்ட் ஃபார் த பிரிட்டிஷ்.
How many small states of present day Odisha were integrated in the Indian Union at the time of partition? இந்தியா பிரிவினை அடையும் போது ஒடிசாலேருந்து எத்தனை பிரின்சி ஸ்டேட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இணைஞ்சாங்க அப்படின்னு ஒரு அபரிதமான ஒரு கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஆன்சர் வந்து 26. The famous male torso from Harappa, remarkable for its naturalistic pose and chiseled in the round, is made of. மேல் டார்சோனா உடம்பு பகுதி, கழுத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் உள்ள பகுதியை தான் டார்சோன்னு சொல்லுவாங்க. ஹரப்போவில் இந்த மாதிரி ஒரு பகுதி கிடச்சிருக்கும். அது பார்க்கவே நல்ல சிவப்பாக இருக்கும். சரியா? அப்போ அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, அது என்ன கல்லில் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது என்னென்னா ரெட் லைம் ஸ்டோனில் செஞ்சுருந்தாங்க. பாண்டிச்சேரி வாஸ் கேப்சர்ட் பை டச் இன் 1693 பட் வாஸ் ரிட்டன் டு த ஃப்ரெஞ்ச் கம்பெனி பை த ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக். இந்த ரிஸ்விக் அப்படிங்கிறது வந்து யூரோப்பில் நடந்த பிரச்சனை, டச்சு அப்புறம் ஃப்ரெஞ்சுக்கு நடந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி தான் அந்த ட்ரீட்டி. ஸோ இப்போ டச்சும் ஃப்ரெஞ்சும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா இந்தியாவிலையும் அது பிரதிபலிச்சிருக்கும். அதோட விளைவாக தான் டச்சு பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணியிருப்பாங்க. பட் இட் வாஸ் ரிட்டன் டு தம். இப்போ எந்த வருஷம் அதை ரிட்டர்ன் பண்ணாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. எந்த வருஷம்? 1699. The Mudumal megalithic miner is located in which state that was included in the tentative list of India by UNESCO World Heritage Center in February 2025. அதாவது டென்டேட்டிவ் லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறாங்க, இன்னும் வந்து ஃபுல்லாக லிஸ்ட் பண்ணல. அதையே கேள்வியாக கேட்டுக்கிறாங்க. தெலங்கானா. ரோஹிலா சீஃப் நஜீப் உத்தவ்லா பிளேட் அ கீ ரோல் இன் தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். இந்த அஹமத் ஷா அப்தாலி வருவார். அஹமத் ஷா அப்தாலி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இட்ஸ் நாட் ஜஸ்ட் கேம் டவுன் அண்ட் ஃபைட், அந்த மாதிரிலாம் பண்ணல அவர். ஸோ ஹி டூ சம் ப்ரிப்பரேஷன்ஸ். அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் தான் என்ன அப்படின்னா, அந்த ரொஹில்லாவோட சீஃபை வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அலையன்ஸ் மேக் பண்ணிக்கிறது. ஸோ இவர் வந்து த தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டில் மராத்தாஸை டிஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணார், நஜீப் உத்தவ்லா. ஸோ ஆன்சர் வந்து தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட் ஹெல்ட் இன் 1761. During which era was the Hazara Rama temple situated in the Hampi, India first established? எக்ஸாக்ட் இயர் கேட்கல, எந்த செஞ்சுரின்னு கேட்குறாங்க. விஜயநகர எம்பையரில் தான் இது கட்டினாங்கன்னு நமக்கு தெரியும். 13th centuryனா 1200 to 1300 தான் 13th century. கரெக்டாக? ரைட்டா? நமக்கு தெரியும் எப்போ வந்தாங்க. 1300க்கு மேலே தான் முகமது பின் துக்ளக் கூட ஆட்சி இருக்கும்போது தான் யார் வந்தாங்க, விஜயநகர எம்பையர் வந்தாங்க. 15th centuryனா 1400 to 1500. ரைட்டா? அண்ட் 19th centuryனா அது பின்னாடி போயிடும், 1800க்கு போயிடும். ஸோ அப்போ இது கிடையாது, இது கிடையாது. அப்போ சியா டியா அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி, இயர்லி 15th century. இதையும் பாருங்கள். 11th centuryனா என்ன அர்த்தம்? 1000லேருந்து 1100. அதையும் எளிமை பண்ணிடலாம், அதுவும் வராது. ஸோ அவங்க எஸ்டாப்ளிஷ் ஆனது 1300 தான். இப்போ ஆன்சர் சென்னகேஸ்வரா டெம்பிள், வேலூரில் இருக்கிற சென்னகேஸ்வரா டெம்பிளில் என்ன கல் வந்து மெயின்லி யூஸ் பண்ணிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. சோப் ஸ்டோன். ஹூ லெட் த டமார் ட்ரிபல் ரிவோல்ட்ஸ் அகேன்ஸ்ட் த பிரிட்டிஷ் இன் இந்தியா 1784 நடந்துச்சு. அண்ட் இட் வாஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபஸ்ட்டு ஆர்ம்டு ட்ரைபல் ரிபல்லியன் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ். இட் வாஸ் லெட் பை போலாநாத் சாய். அண்ட் இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் டே சோட்டா நாக்பூர் ரீஜன். ஸோ இட்ஸ் மேபி ஜார்க்கண்ட். இதுக்கப்புறம் தான் வந்து கோல் சாந்தல்லாம் நடந்திருக்கும். கோல் ரிபல்லியன் 1831 அண்ட் சாந்தல் ரிபல்லியன் 1855-56. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். ஸோ Tamar tribal revolt is the first armed tribal rebellion against British. ஞாபகம் வச்சுக்கோங்க. Which of the following colonial era buildings in Chennai serves as the headquarters of the Greater Chennai Corporation? இது ரிப்பன் பில்டிங்க, அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷனோட ஹெட்குவார்ட்டர்ஸ் இது ரிப்பன் பில்டிங். ராஜேந்திர சோழா ஒன் இஸ் நோன் ஃபார் இஸ் நேவல் எக்ஸ்பெடிஷன்ஸ் ஆன் த ரிவைவ்டு ஸ்ரீவிஜயா எம்பையர். அதாவது ஸ்ரீவிஜயா எம்பையர் எந்த ஊர் சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க. இந்தோனேஷியா. மியான்மர் வந்து கடாரம், ஸ்ரீலங்கா சிலோன் அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த கலோனியல் பீரியட் த மேனுஃபேக்சரிங் செக்டார் அக்கௌண்டட் ஃபார் ஒன்லி. ஸோ ஆல்மோஸ்ட் 74% வந்து அக்ரிகல்ச்சர் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் சர்வீஸ் செக்டார் வந்து டிட் பிளேயர் வெரி மைனர் ரோல் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த டைமில் சர்வீஸ் செக்டார் வந்து பெருசாக அப்ளை பண்ணாது. இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 10%. த ஷாக்கா டைனாஸ்டி இன் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் பை மோஸ் அல்லது மோகா. The initial form of Odissi dance was performed by women serving in temples. What was the traditional designation? இது மட்டும் இல்லை, பரதநாட்டியமும் அப்படி தான். பரதநாட்டியமுடைய சோர்ஸ் ஃபார்ம் எங்கே இருக்குன்னா தேவதாஸ் சிஸ்டமில் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க.
அவங்க வந்து டெம்பிள் டான்சர்ஸ், ரைட்டா. ஆதி காலத்தில் அவங்க டெம்பிள் டான்சர்ஸாக இருந்தாங்க. ரொம்ப புனிதமான ஒரு பிளேஸில் வந்து இருந்தவங்க. லேட்டர் அவங்க நிறையா எக்கச்சக்கமான அபியூசஸ்க்கு உள்ளானாங்க. அண்ட் அதனால தான் தேவதாசி சிஸ்டத்தை வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ தேவதாசி இஸ் அசோசியேட்டட் வித் பரதநாட்டியம், ரைட்டா. இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரிஷ் அப்படிங்கிற ஒருத்தவங்க. ஸோ இவங்களும் டெம்பிள் டான்சர்ஸ் தான். ஒடிசாவில் இருந்த டெம்பிள் டான்சர்ஸ் தான் மகரிஷ் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுலேருந்து வந்தது தான் இந்த ஒடிசி டான்ஸ் ஃபார்ம். The Acheulean cultural tradition is primarily identified with which type of advanced and symmetrical stone tones? இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியில் இருந்த பீப்புள்ஸை அவங்க என்ன மாதிரியான கற்கருவிகள் பயன்படுத்தினாங்கன்றதை பொறுத்தே சில கிளாஸிஃபிகேஷன்ஸில் இருக்கும். அதில் ஒரு வகை தான் இந்த அச்சூலியன் கல்ச்சரல் ட்ரெடிஷன்ஸ். இந்தியாவில் வெஸ்டர்ன் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஆதம்கர் பகுதிகளில் இருந்துருக்குறாங்க. சௌராஷ்டிரா, குஜராத்து, டெக்கன் பிளாட்டியூ, ஈஸ்டர்ன் காட்ஸு அண்டு காவிரி ரிவரோட நார்த்தன் பார்ட்ஸு, இந்த மாதிரியான பகுதிகளெல்லாம் வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுடைய பெக்குலர் நேச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஆக்சஸுக்கும் கிளீவர்ஸுக்கும் தாங்க அவங்க பேர் போனாங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து ஏ. டியூரிங் த சோலா ரோல் விச் ஆர் த ஃபாலோயிங் வாஸ் த லேண்ட் டொனேட்டட் டு ஜெயின் இன்ஸ்டியூஷன்ஸ்? சோலாஸோட டைம் பீரியடில் லேண்ட் டொனேஷன்ஸ் ஒரு 5 வகையாக இருந்துச்சு. இந்த கொடுத்துருக்க நாளோட ப்ளஸ் பிரம்மதேயம் அப்படின்ற ஒன்றும் இருந்துச்சு. பிரம்மதேயம்னா உங்களுக்கு தெரியும், பிரம்மதேயம்ஸ்னால் லேண்ட் டொனேட்டட் டு பிராமின்ஸ், சரியா. அப்போ பிராமின்ஸு, அப்போ நான் பிராமின்ஸுக்கு கொடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸோ வேளாண் வகை அப்படிங்கிறது நான் பிராமின் அவங்களுக்காக கொடுத்தது, சரியா. நான் பிராமின் பெசன்ஸுக்காக கொடுப்பாங்க, அது வேளாண் வகை. பள்ளிச்சந்தம் தான் ஜெயின்ஸுக்காக கொடுக்குறது. அண்ட் அதே போல் திருநாமத்துக்கன்னி, சரியா, அது பேர் பாருங்கள், திருநாமத்துக்கன்னி. தேவதானம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை தேவதான திருநாமத்துக்கன்னி அப்படின்னா ப்ளைனாக திருநாமத்துக்கன்னின்னு கூட சொல்லுவாங்க. டெம்பிள்ஸுக்காக கொடுக்குறது, லேண்ட் கிஃப்டட் டு டெம்பிள்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஷாலபோகா அப்படிங்கிறது லேண்ட்ஸு கிஃப்டட் டு ஷாலான்னு இருக்குது பாருங்கள். ஷாலான்னா பாடசாலா, சரியா. ஷாலா அப்படிங்கிறது என்னது, லேண்டு கிஃப்டட் டு ஸ்கூல்ஸ், சரியா. தீஸ் ஆர் த 5 types of land donations by the Chola Empire. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம், ஜெயின்ஸுக்கு தான் கேட்டிருக்கிறாங்க. ஆன்சர் பி. Which of the following years was ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் was born? ரைட். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1820. Which city became the capital of Vatsaraja during the expansion of குர்ஜார பிரதிகார டைனாஸ்டி? குர்ஜார பிரதிகார டைனாஸ்டிஸ் தெரியும், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ராஜ்புட்ஸ், ரைட்டா. அந்த டைமில் இருந்தவங்க, அதாவது பிஃபோர் டெல்லி சுல்தானேட்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அண்ட் அவங்க அதில் வத்சராஜா அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து உஜ்ஜைன். இந்த குப்தா பீரியட் த டேர்ம் உத்ரங்கா ரெஃபர் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் டேக்ஸ். வாட் லீகல் டாக்குமெண்ட் அலோடு பிரின்சி ஸ்டேட்ஸ் டு ஜாயின் எதர் இந்தியா ஆர் பாகிஸ்தான் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் அக்சஷன்? ஸோ மദ്രാസப்பட்டினம் வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க, எந்த வருஷம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1639. Which military division had become rare in warfare during the Gupta period despite being part of the Armenian text? அதாவது புத்தகங்களில் இந்த இதோட இது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லப்பட்டிருந்தது. பட் உண்மையாக நடந்த போர்களில் வந்து அதிகமாக பயன்படுத்தப்படாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா chariots. Among the following official was responsible for maintaining law and order in village during Shershah's administration? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சிக்தார். When was the Bank of Madras established as the third presidency bank? You can answer 1840. ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருக்கும்போது 3 முக்கியமான பிரசிடென்சி பேங்க்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அந்த டைமில் பாம்பே, கல்கத்தா, மெட்ராஸ் இந்த பகுதியில் தான் வந்து பிரசிடென்சின்னு நினச்சாங்க. ஸோ அவங்களுடைய முதல் பிரசிடென்சி பேங்க் வந்து பேங்க் ஆஃப் கல்கத்தா விச் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1806. அண்ட் ரெண்டாவது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பாம்பே, இது வந்து 1840 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் தான் தேர்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், இது 1843 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. வேர் இஸ் ஃபர்தர் இம்பார்ட்டண்ட்டான பேங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது கொண்டு வந்தது எப்போனா 1921. அண்டு அதே போல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதை கொண்டு வந்து 1934. Which philosophical work did Rammohan Roy write in 1803 analyzing world religious through reason and social relevance? Rammohan Roy is the first person to bring rationalism towards இந்தியன் ஐடியாலஜிஸ். இந்தியா ஃபிலாசபிஸில் ரேஷனலிசம் கான்செப்டை பற்றி அதிகமாக பேசினார்.
அண்டு வேத காலத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தப்பாக ஃபாலோ பண்ணுறோம். நம்ம ஃபாலோ பண்ணுற அந்த சைல்டு மேரேஜு, அப்புறம் வந்து சதி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வேதிக் பீரியடில் இருந்ததுக்கான சான்றுகள் கிடையாது. நம்ம தப்பாக ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லி வேதிக் ஸ்கிரிப்சர்ஸையே எடுத்து கொண்டு வந்து எல்லாருக்கும் ஷோ பண்ண இந்தியாவினுடைய ஃபஸ்ட்டு சோஷியல் ரிஃபார்மர் ராம்மோகன் ராய். இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஃப்டர் கேமிங் நோ அபவுட் வேரியஸ் ரிலீஜியன்ஸ் ஹீ ரோட் அ புக். எல்லா மதங்களில் இருக்கிற விஷயங்களையும் எடுத்து ஒரு புக் எழுதுறாரு. அதுக்கு பேர் தௌஃபத் உல் முஹாய்தீன். அண்ட் ப்ரெசப்ஸ் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது கிஃப்ட் ஆஃப் ஜீசஸ் அப்படிங்கிறது மீனிங். அதாவது அதிலேருந்து கிறிஸ்டியானிட்டிலேருந்து என்ன நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி இவர் மற்ற மதங்களில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்து போற்றுறது. இவர் வந்து ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு 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 இமேஜை அவருக்கு ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அண்டு இவர் எக்ஸிஸ்டிங்காக இருந்த எல்லா ஹிந்து அந்த ப்ராக்டிசஸ், கஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே அகெயின்ஸ்டாக பேசினார். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஹீ சப்போர்ட்டட் ஃபார் விடோ ரிமேரேஜ் அண்டு சத்தி அபாலிஷன் அவர் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இது சொல்லுவாங்க, அவங்களை எடுத்து வளர்த்த அவங்களோட அண்ணி வந்து அவர் அண்ணன் இறந்து போன பின்னாடி அவங்க அண்ணியை வந்து இந்த மாதிரி சத்தியில் உட்படுத்திடுவாங்க. இது அவரை மனதளவில் அண்ட் பர்சனலாக ரொம்ப பாதிச்சிருச்சு. ஸோ ஹீ கேம் டு ஃபைட் ஃபார் சதி அபாலிஷன். ஸோ சதி அபாலிஷ் பண்ணுறதுக்காக ரெகுலேஷன் 27 வந்து வில்லியம் பெண்டிங் அப்பாயிண்ட் பண்ணார். அதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்ததும் ராஜா ராம்மோகன் ராய் தான். ராம்மோகன் ராய் தான் அவருடைய ஒரிஜினல் பேர். ராஜா அப்படிங்கிறது அவர் கொடுத்த பட்டம். ஸோ அக்பர் II அப்படிங்கிற ஒரு முகல் எம்பரர் தான் ராம்மோகன் ராய்க்கு இந்த ராஜா அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு. 1833 பிரிஸ்டோலில் இறந்து போய்ட்றாரு. ஹீ ஃபவுண்டட் 2 ஆர்கனைசேஷன்ஸ். ஒன்று வந்து ஆத்மீய சபா அண்ட் இன்னொன்று வந்து ஆத்மீய சபா, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்ம சமாஜ். சரியா, 2 முக்கியமான இன்ஸ்டியூஷன்ஸை ஃபவுண்ட் பண்ணுறாரு. இதிலேருந்து வரவங்க தான் ரொம்ப முக்கியமான பர்சனாலிட்டிஸ் லைக் தேவேந்திரநாத் தாகூர் அண்டு கேசவ் சந்திர சென். இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சோசியல் ரிஃபார்மர்ஸ் எல்லாமே வராங்க. கேசவ் சந்திர சென்னும் நிறையா ப்ராப்ளம் பண்ணிடுறாரு லேட்டராக. அண்ட் அதிலேருந்து பெரியது தான் சாதாரண சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் வருவாங்க. இவங்க தான் இந்த ஏர்லியர் ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் சோசியல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வராங்க. அண்ட் பெங்காலியோட டெவலப்மெண்ட்டுக்கு இவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. What was the Mauryan administrative head of city governance called as mentioned in the அர்த்தசாஸ்திரா? அர்த்தசாஸ்திரில் மென்ஷன் ஆகிருக்கிற மாதிரி சிட்டி கவர்னன்ஸோட ஹெட்டு பேர் என்ன அப்படின்னா நகரிகா. ஸோ பிரதேஷிகான்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் கவர்னர்ஸ், ப்ராவின்ஸோட கவர்னர்ஸ். தே ஆல்சோ ஆக்ட் அஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்ஸாகவும் இருந்திருக்கிறாங்க. அண்ட் ஸ்தானிக்கானா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கலெக்டர்ஸ். ஓகே. In which of the following years did Sri Aurobindo resign from his post in Baroda and move to Calcutta, where he soon became one of the leaders of the nationalist movement? 1906. Aurobindo Ghosh. He was a prominent extremist personality. ஸோ இவர் எழுதின புக்கு தான் என்ன அப்படின்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் த ஓல்டு அப்படின்னு ஒரு புக் எழுதியிருப்பார். இந்த புக்கில் மாட்ரேட்ஸோட பாலிசிஸை பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பார். மாட்ரேட்ஸ் வந்து எப்படியெல்லாம் அவுடேட்டடாக இருக்காங்க, நமக்கு என்னெல்லாம் வேணும் அப்படிங்கிற விஷயங்கள் எழுதியிருப்பார். அண்ட் ஹீ வாஸ் அசோசியேட்டட் வித் அலிப்பூர் பாம் கேஸ். சரியா, 1908 வந்த அலிப்பூர் பாம் கேஸோட அசோசியேட்டான பர்சன். அண்ட் அதுக்கப்புறம் ஹவவர் ஹி வாஸ் எஸ்கேப்டு ஃப்ரம் தட். அண்ட் எங்கே போயிட்டார்னா பாண்டிச்சேரி போய் பதுங்கிட்டார். அண்ட் அதுக்கப்புறம் அங்கே வந்து ஜேர்னலிசம் ஆக்டிவிட்டிஸ் இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்பிரிச்சுவலாக கண்டக்ட் ஆகி போயிட்டார். In organizing the Rowlatt Satyagraha, Mahatma Gandhi was assisted by Abdul Bari of the Firangi Ulema group based in Lucknow. So Rowlatt Satyagraha, we knew about it. சார் சிட்னி ரவுலட் அப்படிங்கிற ஒருத்தரோட தலைமையில் 1918 கொண்டு வந்த ஆக்ட் தான் வந்து இந்த ரவுலட் ஆக்ட். அனார்கியல் அண்டு ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய ஒரிஜினல் பேர். சரியா, அனார்கியல் அண்டு ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட். இது பர்டிகுலர்லி யாருக்கு அகென்ஸ்டாக கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரெவல்யூஷனரிஸ் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆயுதம் தாங்கி பிரிட்டிஷாரை கொலை பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணாங்க. தீஸ் ஆக்ட் வாஸ் கால்ட் அஸ் பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி தான் சொன்னார். ஸோ காந்திஜி அவர்கள் பிளாக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னது வந்து த அனார்கியல் அண்ட் ரெவல்யூஷனரி கிரைம்ஸ் ஆக்ட் ஃபேமஸ்லி கால்ட் அஸ் ரவுலட் ஆக்ட். இதுக்கு எதிராக துவங்கினது தான் இந்த ரவுலட் சத்தியாகிரகா, வேர் விச் எண்டட் அப் இன் அ ட்ராஜிக் ஈவெண்ட் விச் வாஸ் கால்ட் அஸ் ஜாலியன் வாலாபாக். April 13, 1919. ஜாலியன் வாலாபாக் மசாக்கர், April 13, 1919. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஓ டயர். ஸோ இந்த ஜென்ரல் ஓ டயரை லேட்டராக ஒரு இந்தியன் பர்சனாலிட்டி கொலை பண்ணியிருப்பார். அவர் யார் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
The Pallava kings adopted which title to reflect their rule was guided by the principles of Dharma Sastra. பேர்ல இருக்குது தர்ம மகாராஜாஸ். பல்லவா ரூல்ஸ் வந்து 6th centuryயில் வந்து துவங்கினாங்க. ஸோ இவங்களுடைய கேபிட்டல் வந்து காஞ்சி. ஸோ இந்தியாவுடைய சதர்ன் பார்ட்டை, அதாவது சதர்ன் பார்ட்டில் தமிழ்நாடோட நார்தர்ன் பார்ட்டை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் இவங்க வர்றதுக்கு முன்னாடி இருந்தவங்க யார் அப்படின்னா கலப்ராஸ். தெர் இஸ் நோ கிளாரிட்டி அபவுட் த ஆர்ஜின் ஆஃப் பல்லவாஸ். அண்ட் நிறையா மணி பல்லவ தீவு அப்படின்னு ஒரு தீவுலேருந்து வந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க நார்த்துலேருந்து சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இவங்க ஒரு ஃபியூடேட்டரியாக இருந்தவங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறையா வேரியஸ் தியரிஸ் அபவுட் தேர் ஆர்ஜின். ஸோ இவங்களுடைய பீரியட் வந்து 575லேருந்து 897 வரைக்கும் இந்தியாவை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரியா, சவுத் இந்தியாவை காஞ்சியை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கேபிட்டல் காஞ்சி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இவர் ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு. சிம்ம விஷ்ணு இஸ் ஆல்சோ நோன் அஸ் அவனி சிம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டார். சரியா, அவனி சிம்மா அப்படின்னு அழைக்கப்பட்டார். இவர் கோர்ட்டில் இருந்தவர் தான் பாரவி அப்படிங்கிற ஒரு கோட் பாயிண்ட். சரியா, அவரோட கோட் பாயிண்ட் வந்து பாரவி ஒன்று. அண்ட் ரெண்டாவது இவருக்கு அடுத்து வர்றவர் மகேந்திரவர்மன். வேறு சாளுக்கியாவுக்கும் இவருக்கும் சண்டை வரும். சாளுக்கியாவை சேர்ந்த மகேந்திரவர்மா 1, சாளுக்கியாவை சேர்ந்த புலிகேசி 2 இருக்கார் இல்லையா. ஸோ ஹீ டிஃபீட்டட் மகேந்திரவர்மா அண்ட் கில்டு ஹிம். அண்ட் மகேந்திரவர்மா 1 வாஸ் கால்ட் அஸ் சித்திரகாரப்புலி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட். சித்திரகாரப்புலி ஆஃப் ஹிஸ் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ். சரியா, அந்த பெயிண்டில் வந்து அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவார். அண்டு விசித்திர சித்தர்னும் அழைக்கப்பட்டார். சரியா, ஸோ இவர் கொன்னது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிகேசி 2, சாளுக்கியா கிங்கான புலிகேசி 2. புல்லலூர் பேட்டில் அப்படின்னு ஒரு பேட்டில் நடக்கும், அதில் இவரை கொன்றுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இதுக்கு பழி வாங்கிறதுக்காக இவரோட பையன் வருவார். அவர் தான் வந்து நரசிம்மவர்மன் 1. ஸோ ஹீ கில்டு புலிகேசி 2. ஸோ புலிகேசி 2வை டிஃபீட் பண்ணி கொன்றுபார். அவருடைய கேபிட்டலான வாதாபி வாஸ் டிஃபீட்டட் பை ஹிம். ஸோ ஹீ வாஸ் கேம் டு பி நோன் அஸ் வாதாபி கொண்டான். சரியா, நரசிம்மவர்மன் 1 வந்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அண்டு இவர் ஃபவுண்ட் பண்ண சிட்டி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம். இதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான இம்பார்ட்டண்டான கிங் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மவர்மன் 2. ஹீ வாஸ் கால்ட் அஸ் ராஜசிம்மா. சரியா, சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பல்லவ கிங்ஸ். த காரேவா மூமெண்ட் வாஸ் லெட் பை charismatic லீடர் ஆஃப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிரதி மன்சி. இன் 1868 இன் பீகார் சாந்தல் சேர்ந்த ஒரு குரூப். ஸோ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோசியோ ரிலீஜியஸ் அண்டு ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை இன்ஸ்டியூட் பண்ணுறாங்க அண்டர் த ஹெட் ஆஃப் பாகிரதி மன்சி. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சாந்தல் ராஜை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாரு. அண்ட் இட் வாஸ் அ நான் வயலண்ட் மூமெண்ட்டுங்க. சரியா, இது வந்து ஒரு நான் வயலண்ட் மூமெண்ட். சாந்தல் ராஜை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்கிறாரு. கால்ட் ஹிம்செல்ஃப் அஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட், அதாவது கடவுளோட பிரதிநிதின்னு சொல்லிக்கிறார். அண்டு அவ்வளோதான். 1868 பீகார். ஆன்சர் வந்து டி. Which of the following is not an epigraphic record for the reign of King Harsha? ஆன்சர் வந்து என்னென்னா முசாஃபர் நகர் சீல்ஸுங்க. What was the ultimate promise made by பாகிரதி மாஜி to the Santals if they followed his teachings? என்னங்க, ரீஸ்டோரேஷன் ஆஃப் த ட்ரைபல் கிங்டம். இப்போ தான் பார்த்தோம், ஒரு ட்ரைபல் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது தான் அவருடைய நோக்கம், அதாவது சாந்தல் ராஜ் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ ஆன்சர் வந்து இதுதான், ரீஸ்டோரேஷன் ஆஃப் ட்ரைபல் கிங்டம். Which of the following statements regarding the ரயத்வாரி ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட்? ரயத்வாரி செட்டில்மெண்ட்டை பற்றி சரியானது. ரயத் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்மர் அப்படிங்கிறதா மீனிங். அப்போ இந்த ஜமீன்தார்ஸை கட் பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் வந்து ஸ்ட்ரைட்டாக ஃபார்மரோட டீல் பண்ண தான், பெசன்ட்டோட டீல் பண்ண சிஸ்டம் தான் ரயத். இதே மகள்வாரின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். மகள்னால் என்னென்னா வில்லேஜ்னு அர்த்தம், ரைட்டா? அப்போ பிரிட்டிஷ் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஜமீன்தார்ஸ் தே யூஸ்ட் அனதர் இன்டர்மீடியட் கால்ட் அஸ் மகள்ஸ். ஸோ அஸ் அ கம்யூனிட்டியாக ஹோலாக வந்து இவங்க வந்து பொறுப்பாக இருந்தாங்க, வில்லேஜஸ் வந்து பொறுப்பாங்க. இதில் இருந்து தான் டெவலப் பண்ணால் இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இதில் தான் டெவலப் ஆச்சு. இட் வாஸ் டெவலப் பை தாமஸ் பண்றோ. எஸ் ரைட். இட் வாஸ் செட்டில்மெண்ட் வாஸ் மேட் டைரக்ட்லி வித் த கல்டிவேட்டர்ஸ். ஆமாம். இட்ஸ் டெஸ்டட் ஆன் அ ஸ்மால் ஸ்கேல் இன் த அன்னெக்ஸ்ட் டெரிட்டரிஸ் ஆஃப் திப்பு. இதுவும் கரெக்டு தான். ஃபைண்டிங் இட் சக்ஸஸ்ஃபுல் இட் வாஸ் தென் அப்ளைட் டு த கங்கா பிளைன்ஸ். நோ, இட் வாஸ் அப்ளைட் இன் மெட்ராஸ், கூர்க் இந்த மாதிரி பகுதிகளில் அப்ளை பண்ணாங்க. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 1, 2, 3 தான் ஆன்சர். த நேம்ஸ் ஆஃப் டோரா பிசாய் அண்ட் சக்ரா பிசாய்
are associated with the uprising against political unrest, the unsuitability of the British laws and regulations and the economic suffering of the Khons எந்த பகுதியில் நடந்த சண்டேன்னு கேட்குறாங்க. குமுசார் ஒடிஷா பகுதியில். யக்னவர்மன், சர்துல்வர்மன் அண்ட் அனந்தவர்மன் were the kings of which are the following kingdoms? Actually, our Mykaris of Kannauj. Which architectural style introduced by the British combines Indian traditional elements with the Gothic, Victorian and neoclassical forms? அது கோத்திக் வந்து யூரோப்பியன் ஸ்டைல், விக்டோரியனும் அதே மாதிரி ஒரு பிரிட்டிஷோட ஸ்டைல். நியோ கிளாசிக்கல் ஃபார்ம்ஸ்னால் அவங்க புதுசாக கண்டுபிடிச்ச அந்த 19th சென்ச்சுரியில் இருந்த விஷயங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்தியன் ட்ரெடிஷ்னல் எலமெண்ட்ஸோட மிக்ஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டைல்ஸ் உருவாக்குனாங்க. அதுக்கு பேர் வந்து இண்டோ சாரசனிக். த லோயர் Paleolithic period in India, including the Acheulean phase, spans approximately how many years before past? 6 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் வரைக்கும் இருந்துச்சு approximately. Narayana a social reformer who led a massive movement against the discrimination of the lower caste, was from the state of Kerala. SNDP DPY அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க, ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம். அண்ட் ஒரு மோட்டோ வந்து ஒன்று சொல்லியிருப்பார், அதாவது ஒரு கடவுள், ஒரு ஒன் கேஸ்ட்டு, ஒன் ரிலீஜியன், ஒன் காட் ஃபார் மேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். Which of the following statements about succession in the Gupta dynasty is true? இது கேன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ் ஹேட் டு ப்ரூவ் their eligibility before an assembly. ஸோ அது மூலமாக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க குப்தா டைனாஸ்டி. Which department headed by Dabir-i Khas handled royal correspondence and official communication during the Delhi Sultanate? திவானை இன்ஷா ராயல் கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ணுறது இவங்க தான். ரியாசத் காமர்ஸ். திவானாயர்ஸ் வந்து மிலிட்ரி, ரியாசத் வந்து காமர்ஸ். Which of the 4 Vedas is traditionally paired with Upaveda known as Gandharva Veda? அதாவது எந்த வேதாவோட உப்பவேதா வந்து காந்தர்வ வேதா அப்படின்னா அது சாம வேதா. In which year was the first case of the disease now known as AIDS? இது ஏன் இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. 1981 ஆன ஆன்சர். After his election as the first American Pope, what papal name did Cardinal Robert Prevost choose? Pope Leo XIV. அதாவது ரீசெண்டாக எலெக்டாக இருக்கிற போப், அவர் பேர் வந்து கார்டினல் ராபர்ட் ப்ரவோஸ்ட் அப்படின்றவர் தான் அவர் பேர். இவர் வந்து அமெரிக்காவிலேருந்து முதல்ல போப் கொண்டவரானவர் இவர் தான். இப்போ ரீசெண்டாக வந்து ஆயிருக்காங்க. ஸோ அவருடைய அந்த பாப்பல் நேம் என்ன எடுத்துக்கிட்டாருன்னா போப் லியோ 14 அப்படிங்கிறத எடுத்துருக்காரு. அகைன் ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ். The earliest documented evidence of puppetry in India is in which of the following languages? இது வந்து தமிழ்ங்க. Which are the following substances constitute the primary material of the mother goddesses? ஐவிசியில் இருந்த அதிகப்படியான சிலைகளில் இது ஒரு முக்கியம். ஐவிசி மேட்ரிலினில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸாகவும் இதை கொடுக்குறாங்க. மதர் காடஸஸோட சிலை. இந்த மதர் காடஸஸ் சிலை எந்த மெட்டீரியலில் பண்ணாங்க? டெர்ராகோட்டாவில் பண்ணாங்க, அதாவது சுடுமண்ணில் செய்யப்பட்டது. ஸோ ஆன்சர் ஏ. ஸோ குப்தா பீரியடில் கமாண்டர் இன் சீஃப் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாசேனாபதி. Which are the following architecture styles predominantly associated with the gateway of India in Mumbai? நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தோம், அந்த இண்டோ சாரசனிக், விக்டோரியன், கோத்திக், அப்புறம் இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஸ்டைல்ஸ் இது எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறது தான் வந்து இந்த இண்டோ சாரசனிக் ஸ்டைல்ஸு. ஸோ இதில் கட்டப்பட்ட ஒரு பில்டிங்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இந்தியா கேட். Who among the following strongly criticized British education for being too western and disconnected from Indian realities? Actually ரவீந்திரநாத் தாகூர். ஸோ ஹீ கிரியேட்டட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் சிஸ்டம், அதை வந்து கிரியேட் பண்ணது இவர் தான். அதுதான் வந்து சாந்தி நிகேதன் அப்படிங்கிற ஒரு பள்ளி வகைகளில் வந்து அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. சாந்தி நிகேதன்ற ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண. போரி இஸ் கன்சிடர்ட் டு பி த ஃபஸ்ட்டு லோயர் பைலோலித்திக் சைட் இன் விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா? இது வந்து மகாராஷ்டிரா. விச் ஆக்ட் ஃபஸ்ட் அலோடு இந்தியன் மெம்பர்ஸ் டு டிஸ்கஸ் த பட்ஜெட் இன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1892. The first budget was introduced in 1861. முதல்ல பட்ஜெட் இன்ட்ரடியூஸ் பண்ணது 1861. அண்ட் போர்ட்ஃபோலியோ சிஸ்டமும் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதிலேருந்து பட்ஜெட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம், அதாவது கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் 1909 ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணலான் இருக்கும், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலான் இருக்கும். அண்ட் 1919 என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ப்ரொவின்ஷியலுக்கு தனியாகவே செப்பரேட் பட்ஜெட்டே வந்து க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. சரியா, இதுதான் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பட்ஜெட் இதில் டெவலப் ஆன விஷயம். ஸோ 1921 ஆக்வர்த் கமிட்டி போட்டு என்ன பண்ணிவிடாங்கன்னா ஜென்ரல் பட்ஜெட், ரயில்வே பட்ஜெட்னு தனியாக பிரிக்கப்பட்டோம். இது 2017 மறுபடியும் இணைக்கப்பட்டது. In 2022, which are the following states made headlines for having discovered the oldest Iron Age site in Indian subcontinent?
ஆக்சுவலாக அதுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாடு தான். ஸோ ரீசெண்டாக கூட வந்துச்சு, ரீசெண்டாக நியூஸ் பேப்பரில் வந்துச்சு, ஒரு புத்தகம் வெளியிட்டிருந்தாங்க. அந்த புத்தகத்தை வந்து வந்திருந்தது. அது வந்து 2022 கண்டுபிடிச்ச சைட்டு தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகலை. இவங்களுடைய டேட்டிங் படி 3345 வருஷம் பழமையானது அப்படின்னு இதை பேசுகிறாங்க. ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை இன்ஸ்பெக்ட் பண்ணி ப்ரொவின்ஷியல் கவர்னன்ஸுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு 5 வருஷமும் டூர் போகக்கூடிய ஒரு மௌரியன் அஃபிஷியல் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா பிரதேஷிகா. வாட் வாஸ் த ரீசன் ஃபார் ஸ்டாக்னேஷன் இன் த அக்ரிகல்ச்சர் செக்டார் டியூரிங் த கலோனியல் ரூல்? கலோனியல் ரூலில் அக்ரிகல்ச்சரில் ஏன் ஒரு தேக்கம் அடைஞ்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இம்போஷன் ஆஃப் ஹை டேக்ஸ் ஆன் ஃபுட் கிரெயின்ஸ் அண்ட் கேஷ் கிராப்ஸ் பை த கலோனியல் கவர்மெண்ட். இது வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை தடை செஞ்சிச்சு, அதுதான் பிரச்சனை. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பை த கலோனியல் கவர்மெண்ட், தப்பு. இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் நடந்துச்சு. அடுத்து வேரியஸ் சிஸ்டம்ஸ் ஆஃப் லேண்ட் செட்டில்மெண்ட் தட் வர் இன்ட்ரோடியூஸ் பை த கலோனியல் கவர்மெண்ட். இது ஒரு உண்ணாத முக்கியமான ரீசன். ஏன்னா இவங்க பெரும்பாலும் இன்டர்மீடியட்ஸை வச்சுட்டாங்க. இந்த இன்டர்மீடியட்ஸ்ட்டை வந்து இவங்கள்ட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து வாங்கிட்டு மீதி அமௌண்ட்டை வந்து நீங்களே வச்சுக்கங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டை கட்டினா போதும். ஸோ மீதி அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம், எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஜமீன்தார்ஸ் வந்து ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. ஆப்சென்டி லேண்ட்லார்டிசம்னா அந்த லேண்டுக்கு நான் ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறது மட்டும்தான் என் வேலை, அந்த லேண்டை டெவலப் பண்ணுறதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அது அக்ரிகல்ச்சரிஸ்டோட பாடு. ஸோ ஜமீன்தார்ஸ் ஹார்ட்லி டேக் எனி இனிஷியேட்டிவ்ஸ் டு டெவலப் த லேண்டு அண்ட் அக்ரிகல்ச்சர். சரியா? அப்போ அக்ரிகல்ச்சர் டெவலப் பண்ணுறது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பை கலோனியல் அக்ரிமெண்ட், அதுவும் வந்து கரெக்டு தான். பட் த பெஸ்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். வென் வாஸ் பகதூர் ஷா சஃபர் அண்ட் இஸ் ஒய்ஃப் பேகம் சீனத் மஹால் சென்ட் டு prison in ரங்கூன்? ஸோ அக்டோபர் 1858. ஸோ நவம்பர் 1, 1858 தான் அந்த விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்து வரும். அதில் தான் அதுக்கப்புறம் தான் அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 க்ரியேட் பண்ணுவாங்க. இதெல்லாமே 1857 ரிவோல்ட்டோட பிரதிபலன்கள். பகதூர் ஷா சஃபர் ஆர் பகதூர் ஷா 2 இஸ் த லாஸ்ட் முகல் எம்பரர் ஆஃப் இந்தியா. டியூரிங் த சாதவாகனாஸ் கிங்டம் வாட் இஸ் த டேர்ம்ஸ் ஆரா அல்லது ராஷ்ட்ரா? இதுக்கு வந்து மீனிங் என்னென்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு மீனிங். ஸோ இந்த முண்டா ட்ரைபல் ரிபல்லின் அப்போது இந்த முண்டா ட்ரைப்ஸுக்கு வந்து பிர்சா முண்டா சில ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருப்பார், சில சஜஷன்ஸ் கொடுத்துருப்பார், இந்த விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஸோ அதில் அவர் சொல்லாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிவ் அப் லிவிங் இன் த பாஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லலை. ஸோ அக்கார்டிங் டு தெம் அவங்களுடைய லிவிங் வந்து கம்யூனிட்டி லிவிங் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க விட்டு கொடுக்குறதுக்கு விரும்பவே இல்லை. அந்த கம்யூனிட்டி லிவிங் தான் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ அதனால் அதை விட்டு கொடுக்க அவர் சொல்லலை. லிக்கரை விட்டு கொடுக்க சொன்னார், சார்சரி அண்ட் விச் கிராஃப்டை விட்டு கொடுக்க சொன்னார், அப்புறம் லேண்ட்ஸை ப்ராப்பராக கல்டிவேட் பண்ணுங்கன்ற மாதிரி விஷயங்களெல்லாம் சொன்னார். ஸோ அதெல்லாம் இருந்துச்சு. பட் அந்த சி மட்டும் உல்குலான் மூமெண்ட்னு அழைக்கப்படுறது, அல்லது த கிரேட் துமுல்ட் மூமெண்ட் அப்படிங்கிறது முண்டா அப்ரைஸ். இந்த விசுதி மகா எ கீ புத்திஸ்ட் டெக்ஸ்ட் வாஸ் ரிட்டன் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்காலர்ஸ்? இவர் வந்து புத்த கோசா தான் இந்த புக் எழுதினார். ஞானேஸ்வர் ஹோல்ஸ் எ யூனிக் பொசிஷன் இன் மராத்தி லிட்ரேச்சர் primarily because he was the first and foremost பக்தி poet. Which law allowed intercaste and interreligious marriages during the British period in India? விடோ ரீமேரேஜ் ஆக்ட் கிடையாது, சாரதா ஆக்ட் கிடையாது, இதுவும் வந்து சைல்டு மேரேஜோடு தொடர்புடையது. ஸோ ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் வந்து 1781 ஒரு ஆக்ட் வரும், ஆக்ட் ஆஃப் செட்டில்மெண்ட், அந்த ஆக்ட். ஸோ அதுவும் இல்லை. ஆக்ட் ஆஃப் 1872 தான் ஆன்சர். Who among the following promoted raised funds for and ran the Swadeshi Steam Navigation Company from Tuticorin, a coastal town in southern Tamil Nadu, to take on the might of British India Steam Navigation Company கவுண்டர் பண்ணுறதுக்காக ஸ்வதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணது யார்? இவ்வளோ தான் கொஸ்டின். எவ்வளோ சுற்றுறாங்க பாருங்கள். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து விஓசி அவர்கள், வாவு சிதம்பரனார், நமக்கு தெரியும் அவளை பற்றி. ஸோ இவர் 2 கப்பல் வாங்கியிருப்பார். ஸோ வந்து எஸ்எஸ் கேலியோ லாவோ அப்படின்னு 2 கப்பல் வந்து ரன் பண்ணியிருப்பார். On which of the following dates did Mahatma Gandhi begin a 21-day fast of self-purification to support the Harijan movement? And Harijan movements only took fame after 1932. அது 32க்கு அப்புறம் தான் அவர் கொண்டு வராரு. ஸோ செப்டம்பர் 1927 கிடையாது, 1930 இல்லை, 23 இல்லை. ஸோ ஆன்சர் வந்து சி. Which foreign trade relation was badly affected when Byzantium learned silk production in the 6th century CE? Indo-Byzantium trade. At the time of colonial period, the Asaf-Jahi dynasty was established in Hyderabad. Hyderabad oda founder பேர் ஆசப்ஜா தான். In which of the following regions did Rani Avantibai Lodi of Ramgarh
Ramani Avantibai Lodi of Ramgarh rise and led an army of 4,000 against the British who had taken over the administration of Rajat. அதாவது இவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க, எந்த ரீஜன் கேட்குறாங்க, மண்டலா ரீஜன் ஆஃப் மத்திய பிரதேஷ். What was the extremist method to resist British policies apart from agitation and boycott? Passive resistance. Armed rebellion கிடையாது, அவங்க வந்து ரெவல்யூஷனரிஸ். கல்ச்சரல் அசிமுலேஷனில் பெட்டிஷனிங் பார்லிமெண்ட் வந்து மாடரேட்ஸோடது. ஸோ ஐவிசியில் கிடைச்ச ப்ரீசியஸ் அண்ட் செமி ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாமே எதை உணர்த்துது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. த சிவிலைசேஷன் வாஸ் ரூல்டு பை அட்டோக்ராட்டிக் ப்ரீஸ் கிங்ஸ் கிடையாது. ஒன்லி த எலைட் ஹேட் அக்சஸ் டு லக்ஸுரி ஐட்டம்ஸ் இல்லை. அப்படின்னா அதை நமக்கு முடிவு பண்ண முடியாது. சிட்டேடலில் கிடச்சிருக்கணும் அந்த மாதிரி முடிவு பண்ண முடியல. தேர் ஆர் ஈக்குவல் அக்சஸ் டு மெட்டீரியல் குட்ஸ் இல்லை. எல்லா இடத்துலையும் கிடச்சிருந்தா தான் இந்த விஷயத்தை சொல்ல முடியும் இல்லை. ஸோ தேர் வேர் ஸ்ட்ராங் சோசியல் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன். இதுதான் ஆன்சர். சாஞ்சி ஸ்டூபாவோட என்ட்ரன்சஸில் என்ன கிரேவிங்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜாதகா ஸ்டோரி நரேட்டிவ்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. த கவர்னர் ஆஃப் அ ப்ராவின்ஸ் இன் பாலா அண்டு பிரதிஹாரா எம்பையர் வாஸ் கால்டு அஸ் உப்பரிகா அப்படின்னு அழைக்கிறாங்க. டு ரிசால்வ் பீஸ் ஃபாலோயிங் த riots that followed the partition, the Delhi Pact was signed between Indian Prime Minister Jawaharlal Nehru and the Pakistan Prime Minister. அவருடைய பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ லியாக்கத் அலி கான். Which are the following as did Edward Prince of Wales visit to India? இதை தான் கேட்குறாங்க. அதுக்கு எக்கச்சக்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. 1921 தான் ஆன்சர். வேல்ஸ் இளவரசர் வருகை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் புறக்கணிச்சிருப்பாங்க, பாய்காட் பண்ணியிருப்பாங்க. Which are the following subject was not a part of the transferred subjects under the Government of India Act 1919? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் டயார்கி அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. வேறு பார்ட் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸ் ஒரு கிளாஸிஃபைட் இன்டூ ட்ரான்ஸ்ஃபர்ட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ்னு வச்சுக்கிட்டாங்க. ரிசர்வ் சப்ஜெக்ட்ஸ் வந்து கவர்னருக்கு இருந்துச்சு. ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்ட் புதுசாக எலெக்ட் ஆன கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. சரியா, இது கவர்னருக்கு இருந்துச்சு. அப்போ இதில் எது வந்து கிடையாதுன்னு சொன்னாங்க, ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சப்ஜெக்டில் ஹெல்த்து, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், எஜுகேஷன் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் அந்த நச்சு பிடிச்ச வேலையாக அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் சொல்லிட்டு எதெல்லாம் அதிகாரத்தையும் இவங்களுடைய ஆட்சியும் தக்க வச்சுக்குதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிசர்வ் சப்ஜெக்டில் வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து போலீஸ். ஸோ ஆன்சர் டி. அக்கார்டிங் டு இபின் பத்துதா, the method of postal system in which the royal horses were used to transfer packages, அதாவது ராயல் ஹார்ஸஸை பயன்படுத்தி ஒரு போஸ்டல் சிஸ்டம் நடத்தினாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு இபின் பத்துதா ஒரு பேர் சொல்லியிருக்காரு. அந்த பேர் என்ன? உலுக். விச் மூமெண்ட் மார்க்டு மகாத்மா காந்திஸ் என்ட்ரி இன்டு ஆல் இண்டியா பாலிடிக்ஸ்? நல்லா வார்த்தை கவனிங்க. ஆல் இண்டியா. சம்பரான் சத்தியாகிரகா இஸ் இன் 1917 which was held in Bihar itself. Civil discipline movement which was later in 1930s. கிலாஃபட் அண்ட் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் இது வந்து 1920s வந்துச்சு. அண்டு சால்ட்டு சத்தியாகிரகா வந்து 1930s வந்துச்சு. ஸோ ஆன்சர் வந்து ஏர்லியஸ்ட் வந்து சி. அண்ட் இது வாஸ் ரீஜனல் மூமெண்ட். ஸோ ஏயும் வராது. வென் வாஸ் த குஜாரா புதிகாரா டைனாஸ்டி ஃபவுண்டட் பை நாகபட்டா ஒன் இன் த ரீஜன் ஆஃப் மால்வா? இப்போது 8th century ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம். கோமட் அப்படிங்கிற டேர்ம் ரிக்வேதில் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா வெல்த்தி பர்சன்னு சொல்லுது. விச் ஆர் த ஃபாலோயிங் நேம்ஸ் சொல்லிட்டு ஃபராசி மூமெண்ட். ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஜி ஷரியத்துல்லா அப்படிங்கிற ஒருத்தர் தான். இது வந்து ஒரு முஸ்லீம் ரிவைவலிஸ்ட் மூமெண்ட். ஸோ இஸ்லாமிய கோட்பாடுகளை இஸ்லாமிய மதத்தை பியூரிஃபை பண்ணணும் அண்ட் திருப்பி ரிவைவ் பண்ணணும் அப்படின்ற நோக்கத்தாக கொண்டு வரப்பட்டது. த ப்ரீஸ் கிங் ஸ்டாச்சு ஃப்ரம் மொஹஞ்சதாரோ எ ஃபேமஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர் இஸ் ப்ரிடாமினன்ட்லி மேட் ஆஃப் விச் ஆர் த ஃபாலோயிங் சப்ஸ்டோன்ஸ்? என்ன சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெட்டைட், நுரைக்கல்லுன்னு சொல்லுவாங்க. ஸ்டெட்டைட்டில் தான் உருவாக்குனது. ஓகே நண்பர்களே, நாம் இந்த 100 கொஸ்டினோடு நம்ம நிறுத்திப்போம். இன்னொரு 100 கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதில் மொத்தம் 360 கொஸ்டின் இருக்குது. போட்டோம்னா போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். அதனால் நம்ம இந்த 200 கொஸ்டினில் நம்ம மோஸ்ட்லி கவர் பண்ணுற மாதிரி பார்ப்போம். சரியா? இப்போ இதுக்கு நமக்கு கிடைச்ச நம்ம ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன? பாயிண்ட் நம்பர் 1, த கொஸ்டின்ஸ் ஆர் டூ லென்த்தி. சரியா? டூ லென்த்தி. உங்களுடைய டைமை ஓட்டுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண டெக்னிக் இதுதான், டைமை ஓட்டுறதுக்கு. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த ப்ரீஸ்ட் கிங் ஸ்டாச்சு என்ன சப்ஸ்டான்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு தேவை. ஆனால் அதில் அந்த ஃப்ரம் மொஹஞ்சதாரோ ஃபேமஸ் ஸ்டோன் ஸ்கல்ப்சர் ப்ரிடாமினன்ட்லி மேட் விச் ஆர் த. ஸோ இந்த மாதிரி நிறைய டைம் வேஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இபின் பத்துதா ஏ மொராக்கன் ட்ராவலர் ஃப்ரம் த டெல்லி சுல்தானேட் பீரியட், அது இது நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு டேக்கிள் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ரீடிங் வேணும். ஸோ கொஸ்டினை வேகமாக ரீட் பண்ணி எது கொடுத்துருக்காங்க, கிவன் என்ன,
அண்டு எது வந்து கேட்டது என்ன கண்டுபிடிக்கணும். இது 2 விஷயத்தையும் நீங்கள் அதிகமாக அனலைஸ் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி கொஸ்டின் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படிங்கிறத விட ஹிட் ஆர் மிஸ் தான். அதாவது தெரிஞ்சால் போடலாம், இல்லைன்னா விட்டுட்டு போகலாம். யோசிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இல்லை, விச் ஆக்சுவலி சேவ்ஸ் டைம். சில கொஸ்டின்ஸ் தான் இருந்துச்சு. அப்புறம் த டாமினன்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸோடைய அளவு வந்து ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா, மேக்ஸிமம் ஸ்டேட்மெண்ட்ஸே இல்லை, எல்லாம் சிங்கிள் பாயிண்ட். அதாவது ஒரு கொஸ்டின் அது கீழே ஆப்ஷன் ஏபிசிடி அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர சில இடங்களில் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. அதோடைய அளவு வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. அண்டு 4வது, இவங்க ஃபாலோ பண்ணது மேக்ஸிமம் வந்து என்சிஆர்டிஸ் எடுத்துருக்குறாங்க அண்டு பிஒய்க்யூஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆர்கிடெக்சருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உதாரணத்துக்கு என்ன பில்டிங் என்ன ஸ்டைல்னும், அப்புறம் வந்து ஓல்டு காலகட்டங்களில் செய்யப்பட்டிருந்த பில்டிங்காக இருந்தால் இல்லை மெட்டீரியலாக இருந்தால் அது என்ன சப்ஸ்டான்ஸில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், அண்ட் ஏதாவது எரெக்டட் பில்லர்ஸ் அந்த மாதிரி பில்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து யார் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் 1-2 கொஸ்டின்ஸ் மட்டும் ஒரு தெளிவான கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. பட் அது வந்து அதோடைய அளவில் வந்து ரொம்ப நெக்லிஜிபிளாக தான் இருந்துச்சு. ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ இதுதான் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கிற இந்த கொஸ்டின்ஸோடைய இம்ப்ரெஷன். ஹோப் இட் ஹெல்ப்ஸ் ஃபார் யுவர் சிபிடி டயர் 2க்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நம்ம மீதி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.